இதயம் ஒரு கோயில். வணக்கம், என் பேர் மாரிமுத்து சித்திரச்செல்வன். நான் புதுக்கோட்டை மாவட்டம், இந்தியாவிலேருந்து வரேன். இங்கே நான் சர்வேயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா பாடுவேன். செந்தாளும் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. சீசனில் என்னோட நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நிறைய அங்கீகாரம், நிறைய பாராட்டுகள் கிடைச்சது. ஊர்லேயும் சரி, இங்கே சிங்கப்பூர்லையும் சரி ரொம்ப பெருமைப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஊரில் ரொம்ப சந்தோஷம். அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சேன் ஏன் ராசாத்திக்காக. நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு வாரம் தேக்கால பார்க்கும்போது ஒரு ஆன்ட்டி வந்து, தம்பி நீதானே அந்த பையன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் அப்படி சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா, உங்கள் ஃபேமிலிலாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. இணைந்த கைகள் நிகழ்ச்சிக்கு அப்புறம் நிறைய பாடுறேன். முக்கியமாக கடந்த ஆண்டு 2 இடத்துல வின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, இன்னொரு இடத்துல செகண்ட், அந்த மாதிரி நிறைய பாடுறேன். அப்புறம் எப்பவும் போல சோஷியல் மீடியாவில் பாடி கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிகழ்ச்சி இது. உண்மையிலே நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்ததுன்னா நீ முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்களை கண்டிப்பாக அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உன் பாதம் தேடி தினம் நான் வாழ வேண்டும், நீ தந்த சொந்தம் அது நான் வாழும் ஜென்மம். என் பேர் வந்து ஜெகதீஸ்வரன். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து நம்மளை வந்து ஆளுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது. ஒரு அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு இல்லை, அதான் பணம். இப்போ நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் உடச்சி எறிஞ்சு நம்மளோட திறமை என்னவோ அதை வெளியில் காட்டணும். காட்டையில் கண்டிப்பாக யாராச்சும் ஒரு பார்வை நம்ம மேலே படும். அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நம்பி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். என் பேர் வந்து ஜெகதீஸ்வரன். அப்பா பேர் முருகேசன், அம்மா பேர் கற்பகஜோதி. என்னோடய மனைவி பேர் வந்து சுகன்யா. எனக்கு 2 பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு ஜெனஸ்ட்ரி, 2வது பையன் தன்வந்த். நமக்கு இங்கே டூல் பாக்ஸ் மீட்டிங் 8 மணியா, அங்கே 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியா ஒரு 10 மணிக்குள்ள ஒரு வீடியோ அல்லது ஒரு ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க. கால் பண்ண மாட்டாங்க, நான் வேலையில் இருப்பேன், எடுக்க மாட்டேன்னு தெரியும். 12 மணிக்கு கரெக்டாக நான் சாப்பாடில் கை வச்சுருந்தேன், ஃபோன் வந்துடும். சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு அப்புறம் 3 மணிக்கு ஒரு கால் வரும், ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். அப்புறம் ஈவினிங் எப்படியும் 4 வாட்டிக்கிட்ட கால் பண்ணுவாங்க. எல்லாமே பிரேக் டைம் தான், வேலைக்கெல்லாம் இடைஞ்சலே கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் நல்லா அண்டர்ஸ்டாண்டான. நான் ப்ராக்டிஸ் பண்ணலையும் சரி, ஏதாச்சும் நான் ஒரு இதில் மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னாக்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதில் இந்த விஷயத்தில் நான் கொடுத்து வச்சுவேன். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக என்னை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற பொண்ணு. என் குடும்பம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. இன்றைக்கும் கூட்டு குடும்பம் தான். ஒரே இடத்துல சமைச்சு தான் எல்லோரும் சாப்பிட்டுருக்கோம். 4 அண்ணன் தம்பி நாங்கள். நான் 2வது பையன். அண்ணன் ஜெனித்குமார், எனக்கு அடுத்து தம்பி பிரவீன், அதுக்கடுத்து பிரதீப். எங்கள் ஊர்னு பார்க்க போனாக்க புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் காலனி குடியிருப்பில் எங்களோட பூர்வீகமான இடம் இருக்குது. அங்கே தான் இருக்கிறோம். 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் பிஏ மியூசிக் திருவையாறு அரசு இசைக்கல்லூரியில் படித்தேன். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி அது வரைக்கும் கச்சேரி சொல்லுவாங்க. காலை கச்சேரி, ஈவினிங் கச்சேரி, நைட்டு கச்சேரி, இது மாதிரி புக் பண்ணுவாங்க. போவோம், பாடுவோம், வருவோம். அந்த ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கச்சேரியெல்லாம் இருக்காது. அப்போ தான் டக்குன்னு என்கிட்ட சொந்தமாக மிஷினு, வெல்டிங் மிஷினு, கட்டிங் மிஷினு, இந்த மாதிரி மிஷினரி எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சுக்கிட்டு என்னோடய வெல்டிங் வேலை, இன்ஜினியரிங் ஒர்க் பார்ப்பேன்.
கொரோனா முடிஞ்சு அப்போக்கில் சுத்தமாக கச்சேரியும் இல்லை, வேலையும் இல்லை. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற நேரத்துலாம் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு சிங்கப்பூருக்கு. எங்கள் மாமனார் இங்கே இருக்காங்க. மாமா பேர் மணி. அவர் இங்கே டிரைவராக இருக்கார். அவர் வந்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணாங்க. நான் அப்புறம் என் சகல தனராஜ்னு ஒருத்தர், அபின்னு ஒரு பையன், இன்னொரு அண்ணன், ஒரு 4 பேர். நாங்களாம் வேலை இல்லாமல் இருக்கிறத பார்த்து எல்லாமே நாங்கள் எல்லாம் அவரோட மருமைங்க. மாமா தான் சொன்னார், இது மாதிரி சிங்கப்பூரில் ஒரு வாய்ப்பு இருக்குது, போகிறீங்களா அப்படின்னாங்க. சரி மாமனார் சொன்னா கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ட்டு ஓகேண்ணே. டக்குன்னு பாஸ்போர்ட்டை போட்டு ஐபிஐ போட்டு ரெடி பண்ணி டக்குன்னு வந்தாச்சுங்க. பிசிஎம் கோட்டாவில் ஒர்க் பர்மிட்டில் இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் இருக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் ஜெகதீஷ். நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு உங்களோட பாட்டுலாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட சொந்த காம்போசிஷன், அம்மா பாட்டு எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா. ரொம்ப சந்தோஷம் சார். டிக்டாக் வீடியோஸும் பார்த்தேன். சரிங்க சார். ரொம்ப நல்லா பாடுறீங்க. நானும் உங்களோட பிக் ஃபேன் சார். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து நாம எப்படி பாடுறது, அதாவது சில வோக்கல் ப்ராக்டிசஸ் கற்றுக்க போகிறோம். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் கூட நீங்கள் மீட் பண்ணீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு பாட்டு வந்து எப்படி அணுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். சரிங்க சார். ஓகே சார் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுக்கும்போது நாமளும் வந்து அதுக்கு எப்படி சொல்றது, ஒரு மெமரி மாதிரி நமக்கு. சரி வந்து ஒரு பயிற்சி மாதிரி. வெரி எக்ஸைட்டட். ஓகே. ரெடியா நீங்க? ஓகே ரெடி சார். போலாமா? போலாம் சார். லெட்ஸ் கோ. இந்த பாட்டு பாடுறதுக்கான ஆர்வம் வந்து எப்படி உங்களுக்கு? சின்ன பிள்ளையா இருக்குல்ல, அம்மா வந்து இந்த வயல்வெளி வேலைக்கு போவாங்கல்லண்ணே, நானும் கூட போயிட்டு இருப்பேன் ஸ்கூல் லீவ் எடுக்கலாம். அப்போக்கெல்லாம் அவங்க பாடுவாங்க இந்த தன்னே நானே தானே நானே தானே, அந்த பாட்டெலாம் பாடுவாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாரும் ஹாப்பியாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். கடலையில், நாற்று நடையில், அப்புறம் கோயிலில் இந்த குலவை போடையில், இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் சரி மியூசிக் நம்மளும் பாடலாம் அப்படின்ட்டு பாட ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்கூலில் ப்ரைஸு, காலேஜில் ப்ரைஸு, இப்படி நாளடைவில் ஒரு ஸ்டேஜில் வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் பாடினா கைத்தட்டல் கிடச்சிச்சு. சரி இது மேலே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. சரி இது என்னதான் இருக்குன்னு கற்றுக்கலான்ட்டு ஒரு பிளானில் தான் இறங்கி. அப்போ அம்மா தான் இன்ஸ்பிரேஷன்? கண்டிப்பாக அம்மா தான். பெரிய விஷயம்ல. கண்டிப்பாக. தாலாட்டு பாட தினம் நானுண்டு நாளும், மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் உன் பிள்ளையாக, தாயே உயிர் தந்தாயே. ஒவ்வொரு வாட்டி நான் வந்து விடிய காலம் தூங்கையில் சாதத்தில் தயிர் ஊற்றி கொடுப்பேன். அது மாதிரி தொண்டை இறைச்சலாக இருக்கும். இந்த 4 மணி நேரம் பாடிட்டு வர்றதுனால, தூங்காமல் இருக்கிறதுனால, அந்த ஹீட்னால, அதனால் எனக்கு வந்து பாலில் மிளகு, அந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்போக்கெல்லாம் மாடு இருந்துச்சு வீட்டில், பச்சை பால் எடுத்து கொடுப்பாங்க, ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அம்மா மாதிரி என்னை பாதுகாக்க முடியாது. இன்னமும் எனக்கு தொண்டை எரிச்சல் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா இருந்தாங்க நேரம் பால் கொடுக்கும், நான் சிங்கப்பூரில் என்ன தான் குடிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு டீ குடிக்கிறது பாடிட்டு இருப்பேன். அவ்வளோதான். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. சொந்த ஊர் புதுக்கோட்டை. ஓகே. அதாவது புதுக்கோட்டையில் லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? புதுக்கோட்டையில் இருக்கையில் எனக்கு பிடிச்ச வேலை, அதாவது என்ன சொல்கிறது, மியூசிக்கு எனக்கு பிடிக்கும். எங்கள் அப்பாவோட வேலை வந்து வெல்டிங் ஜாப், அதுவும் பிடிக்கும். கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா எனக்கு அந்த கஷ்டங்கள் தெரியல. அந்த கொரோனான்னு ஒரு வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை வந்து கொஞ்சம் தலையில் தான் மாறினுச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் வர வேண்டிய கட்டாயம் வந்து சம்பாரித்து வீட்டை காப்பாற்ற வேண்டிய நிலமை. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கல தான் மியூசிக் வந்து விட்டு போயிருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய ப்ராக்டிஸை மறுபடியும் தொடங்கினேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல அதை போஸ்ட் பண்ணவும் ஆரம்பித்தேன். இப்படி ஒரு சில பேர் பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நிறையா ஃபேன்ஸ் வந்து ஓரளவு வந்தாங்க, ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் ஃபீல் பண்ணுறேன்னா மறுபடியும் மியூசிக் என்னகிட்டே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக. எனக்கும் உங்களுடைய பாட்டெல்லாம் கேட்கும்போது அது ரொம்பவே தோணுச்சு. பெரிய விஷயம் நீங்கள் செய்கிறது. அதுவும் உங்கள் டிக்டாக்ல ஆயிரக்கணக்கான பேர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, உங்கள் வீடியோஸை பார்க்குறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். நம்பிக்கை இருக்குது மறுபடியும் எந்திரிச்சு வந்துடலாம் அப்படின்னு. நடக்கும். மியூசிக் வந்து என்னைக்கும் நம்மளை விட்டு போகாது. ஏன்னா நான் ரொம்ப விரும்புகிறேன் அதை, அதனால என்னை விட்டு அது போகாது அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. மேல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பார்க்கலாம். நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எனக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாண்ணே. நம்ம இன்னைக்கு நம்ம பயணத்தை தொடங்குவோம். கண்டிப்பாண்ணே. சிங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட வீக்னஸ்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நான் எதையுமே அவ்வளோ பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டேன். இந்த ஏதாச்சும் கூலிங் வாட்டரோ இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பாடு விஷயங்களில் வந்து நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். அது ஒரு வீக்னஸாக நான் நினைக்கிறேன். இனிமேல் அதை நான் சரி பண்ணிக்கணும்னு ரொம்ப நினைக்கிறேன்னா, அது எல்லாமே வந்து அவசரமாக டைமிங்கில், அதனால ஒரு சில ஷார்ட் மாதிரி பாடி போடுறோம்ல,
எனக்கு தெரியும் அதில் மிஸ்டேக் இருக்குன்னு தெரியும். எனக்கு இந்த இடத்துல நோட்டு கலையுது, இந்த இடத்துல சுருதி விலகுது, தாளம் போகுதுலாம் தெரியும். வேறு வழி இல்லை, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், நம்ம சமைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அதை போஸ்ட் பண்ணிட்டு போகிற பழக்கம் எனக்கு இருக்குது. அதை நான் அவாய்ட் பண்ணணும். எதையுமே கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முயற்சி பண்ண போகிறேன். அதை நான் அதாவது சாப்பாடு பொறுத்த வரைக்கும் நம்ம பாடும்போது நம்ம ரொம்ப காரமாக சாப்பிட முடியாது, நல்லது இல்லை. அது எப்போதுமே தொண்டையை கொஞ்சம் பாதிக்கும். அதே நேரத்தில் கூலிங்காக அது குடிக்க முடியாது நம்ம. அதனால் எப்போதுமே கொஞ்சம் வார்ம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. தேன் அண்ட் லெமன் அதை வந்து தண்ணியில் சேர்த்துக்கிறது, ஒரு ஆறுன தண்ணியில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது, தொண்டைக்கும் ரொம்ப நல்லது. நுரையீரல் தான் நம்மளோட இந்த ஏரை வாங்கி வெளியில் விடுறது, அது சம்மந்தமானது தான் பாட்டுமே. வோக்கல்ங்கிறது வந்து நம்மளோட அந்த வழித்தடம் தான். ஆனால் நுரையீரல் தான் நம்ம ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வந்து பாட்டே பாடுறோம். வெல்டிங் ஒர்க் பண்ணையில் வந்து மாஸ்க்கெல்லாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு சேஃப்டியாக தான் பார்ப்போம். இருந்தாலும் அதோட தாக்கங்கள் வந்து எங்களுக்கு இருக்குதான். அதை வந்து நான் ஒவ்வொரு நாளும் என்னோடய ப்ராக்டிஸ் மூலமாக தான் அதை நான் இது பண்ணிக்கிறேன். அதாவது மனசளவில் நான் தளரலை. ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாலுமே கிடைக்காது. ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நம்பர் 1. இந்த ரெண்டாவது விஷயம் சொன்னீங்கல்ல, போஸ்ட் பண்ணும்போது அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் கவனிக்காமல் சில நேரத்தில் போட்டுருவீங்க, இல்லை டைம் இருக்காது, அதை அப்படியே போஸ்ட் பண்ணிடுவீங்கன்னு. என்ன கேட்டிங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் பாடுறதை பார்க்கறதுக்காக இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறது வந்து நிச்சயமாக நல்லது தான். அதில் ஒரு சில பிசுறு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் போக போக சரி செஞ்சுக்கலாம். ஆனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்கண்ணா, தேங்க்ஸ். பரவாயில்ல, கையிலே சாப்பிட்றீங்களா? அதுதான் பெஸ்ட் எப்போதுமே. இங்கே உள்ளவங்களாம் எப்படி இருக்காங்க உங்கள்கிட்ட? இப்போ சிங்கப்பூரில் உள்ளவங்க வந்து எப்படி உங்கள்கிட்ட பழகுறாங்க? ஒரு ஒருக்கரை வந்து நம்ம ஒரே மாதிரி தான் இவனை தான் பார்ப்பாங்க. அந்த வெளியில் பப்ளிக்னு பார்க்கையில் இந்த இங்கே உள்ள சிங்கப்பூரியன், மலேசியாக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க இவங்கெல்லாம் எங்களை வந்து ஒர்க்கரை பார்க்கையில் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ரோட்டு ஓரத்தில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் சில நேரம். அப்போல்லாம் நாங்கள் உட்காந்துருக்க பாதை அது, அவங்களே இறங்கி அதே மாதிரி சாரி அப்படின்ட்டு போவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நான் ரொம்ப புதுமையாக பார்க்குறேன். ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த கல்ச்சரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கப்பூரில் மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸுக்கு சப்போர்ட்டிவான நாடு எங்கேயுமே இல்லைல்ல, சுதந்திரமான ஒரு இடம். ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட அந்த தஞ்சோங் ரூல ஆமாண்ணே, அந்த ஒரு சிங்க்-ஹோல் ஓப்பன் ஆச்சுல, அப்போ நம்ம ஆளுங்க தான் தமிழகத்தில் வந்தவங்க தான் போய் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு மரியாதை. இல்லை ஏற்கனவே எப்போதுமே மரியாதை இருக்குது ஒர்க்கர்ஸ் மேலே, ஆனால் அது வந்து இன்னும் ஒரு 10 மடங்கு ஏற்றி விட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரு குணம். ஏதாவதுன்னா ஒரு உதவினா எல்லாரும் வந்து நின்றுவாங்க. அந்த ஒரு விஷயம் அது வந்து எல்லாருக்குமே நல்ல மரியாதை இருக்குது ஒர்க்கர்ஸ் மேலே. எங்கள் அப்பாவும் அம்மாவும் டவுன்லேருந்து எங்களை வந்து கிராமத்து குட்டியூரில் ஒரு 4 கல், ஒரு கோழி குடாப்பு, இதை தான் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு எங்களை கிராமத்தில் கொண்டாந்து விட்டாங்க. அங்கே நான், எங்கள் அண்ணன், என் தம்பிங்க இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா பயங்கரமான உழைப்பாளி. 3 பேரோட, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, நான். எங்கள் உழைப்பு தான் ஒரு வீட்டை கட்டி எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி அங்கே சம்பாரித்த காசை எடுத்து போட்டு கடனை வாங்கி நகைகள்லாம் அடகு வச்சு எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அண்ணி எல்லாரோட நகையும் வச்சு இன்றைக்கி ஓரளவு எல்லாம் திருப்பிட்டு, முக்கால்வாசி திருப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் வந்து என் தலைமுறையை மாற்றணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இது என்னோட பெரிய இலக்கு. அது வந்து எப்படி தொழில் ரீதியாகவோ மியூசிக் ரீதியாகவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு கோல் நோக்கி நான் போயிட்டே இருக்கேன். என்னோடய பயணம் தொடர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கான பயிற்சினோ முயற்சினோ பண்ணிகிட்டே இருப்பேன். இத்தனை வாட்டி இப்படி இருந்தாலும் எந்திரிச்சு ஓடுவேன். எனக்கு பிடிச்சதுன்னா மியூசிக். என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல லைஃப்பில் பண ரீதியாக, அப்படின்னால தான் நான் அல்டர்னேட்டிவ் வந்து நான் வெல்டிங் எடுத்தேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு எப்போவுமே உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து என்னை தூங்கவே விடாது. எவ்வளோ வேலை முடிச்சுட்டு போனாலும் சரி, கஷ்டமான வேலை, கண்ணெரிச்சலோட வெல்டிங் முடிச்சுட்டு கண்ணெரிச்சலோடு போனாலும் சரி, குளிச்சுட்டு ஒரு டைம் கிடச்சா 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் தூங்க மாட்டேன். நான் வந்து இன்னைக்கு வோக்கல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சில வோக்கல் ட்ரில்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் வந்து அப்புறமா கூட வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சொந்தமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஓகே, ரெடியா? ரெடி. ஓகே.
கர்நாடக சங்கீதத்தில் வந்து சா இருக்கும்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நோட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நார்மலி வெஸ்டர்னில் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது சீல தான் ஆரம்பிப்போம், ரூட் நோட்னு சொல்லுவோம். ஸோ சொல்லுங்க. நைஸ், நல்லா ஸ்ருதி சேருது. எல்லாருமே எல்லா சிங்கர்ஸும், அதாவது நீங்கள் பெரிய பெரிய சிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டா கூட சரி, எந்த கல்ச்சரில் இருந்தாலும் சரி, அவங்க லிப் ரோல் வந்து பண்ணுவாங்க. லிப் ரோல்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்படி பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் போக போக பழகிடும். ஓகே சார். அப்புறம் நிறைய செய்யும்போது மூக்கம் அரிக்கும் இந்த பக்கம், அதெல்லாம் போக போக பழகிடும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. வெரி குட். ஆக்சுவலி நல்லா வருது உங்களுக்கு. ரொம்ப நல்லா பண்ணாரு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா பண்ணாரு. ஏன்னா இந்த ஸ்பீச் லெவல் சிங்கிங் அது வந்து பரிச்சயம் இல்லாட்டி அதை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆரம்பத்தில் பண்ணும்போது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணாரு. அண்ட் ஒரு ஆர்வத்தோடு பண்றாரு. என்னடா இதை நம்மளை வச்சு செய்கிறாங்க அப்படிலாம் அவர் யோசிக்கல. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இதை இன்னும் நல்லா பண்ணலாம், அந்த ஒரு விஷயம் தெரியுது அவர் பார்க்கும்பொழுது. உண்மையிலேயே நிறைய எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாரு, அட்டெம்ப்ட் பண்ணாரு, முயற்சி பண்ணாரு. வெரி குட் ஜெகதீஷ், சூப்பர். இந்த ஹை நோட்லேருந்து இப்போ கீழே வரும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, ஏன்னா அது வோக்கல் மசில்ஸ் வந்து இன்னும் வீக்காக இருக்குது, ஸ்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இன்னும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா உடம்பு மாதிரி தான் அதுவும் ஒரு மசில் தான். அந்த மசில் வந்து ஸ்ட்ராங்காக ஆன பிறகு நீங்கள் வந்து நிறையா சாங்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் இப்படி பண்ணணும்னு நான் சொல்லலை. சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஒரு குரு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பயிற்சி வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து அவர் வாயை திறந்து நாக்க வெளியே நீட்டி பாட சொன்னால் அவர் கொஞ்சம் கூச்சப்பட்டார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த மசில்ஸ் எல்லாமே, ஜா மசில்ஸ், த்ரோட் மசில்ஸ், இது எல்லாமே நமக்கு ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலி அது எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்குது. அவர் பாடும்பொழுது அந்த ப்ராக்டிஸ் அப்போ பாடும்போது தெரியல பெருசாக, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியுது. அதனால அதை அவர் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அது வந்து நல்லா அவருக்கு அமையும்னு நான் நினைக்கிறேன். வீக்கெண்ட் உங்களுக்கு வேலை இல்லைன்னா கொஞ்சம் டைம் இருக்கிற நாட்களாக நீங்கள் பார்த்து அப்போ வந்து இந்த ப்ராக்டிஸோட நீங்கள் வந்து ஒரு 2 பாட்டு நீங்கள் எடுத்து பாடலாம். நீங்கள் எடுக்கிற பாட்டு வந்து அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிற பாட்டாக இருந்தால் இன்னும் நல்லது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்பிளான சாங் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரே ப்ராக்டிஸை வந்து நம்ம பல வருஷமாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பண்ணோம்னா தோய்வு அடைஞ்சிரும். அண்ட் ஆல்சோ ஒரு முன்னேற்றம் கிடைக்காது நமக்கு. அதனால் மாற்றிக்கிட்டே இருக்கணும், புது புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு உங்களுடைய ஜான்ரர் வெளியே இருக்கிற பாடல்களை நீங்கள் எடுத்து பாடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சும் கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதோ ஒரு சின்ன ஒரு டைனமிக் ஷிஃப்ட் நான் எதிர்பார்ப்பேன். பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதோ அங்க கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி, ஃபுல்லா ஒரே மாதிரி இருந்தா ஃபிளாட்டா இருக்கும் அதுல கேட்கறதுக்கு. 1 2 3 1 2 3. பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதும், குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதும், கண்ணாடி முன்னாடி பேசுறதும், காதல் வசப்பட்ட அறிகுறியா? குட் ஜாப். அதாவது சொன்ன விஷயத்த வந்து டக்குன்னு புரிஞ்சு நீங்க உடனே பாடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது நிறைய பேருக்கு அது வராது. அதான் உண்மை. ரொம்ப கஷ்டம் அவர் செய்கிறது. ஏன்னா ஒரு வேலையும் செய்கிறாரு, ஆனால் பாடவும் செய்கிறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். எனக்கு அது உண்மையிலே புரியுது. அப்படி பார்க்கும்பொழுது ரொம்பவே நல்லா பாடுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு ரொம்ப டைம் கிடைக்காது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வாரத்துக்கு வந்து அவரால் ஒரு நாள் தான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது வந்து சண்டேயாக இருக்கலாம். அப்போ அன்னைக்கு வந்து இதை வந்து இன்கார்பரேட் பண்ணலாம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அண்ட் தினமும் கொஞ்ச நேரம் அவர் சொல்கிற மாதிரி காலையிலே கொஞ்சம் எழுந்து பண்ணுவார், இல்லை சாயந்தரம் வந்தோடனையும் ஒரு 10 நிமிஷம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அது பண்ணாலே ஒரு பெரிய வித்தியாசம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹீஸ் ரியலி டூயிங் குட். எனக்கு கேட்டிங்கன்னா அவருடைய சூழ்நிலை கருதி நம்ம பார்க்கும்பொழுது ரொம்பவே நல்லா பாடுறாரு. சூழ்நிலை கருதாமல் நீங்கள் பார்த்தாலும் நல்லா பாடுறாரு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது குர்தான்னு சொல்லுவாங்க இது. ஓ அது சரிங்க. வந்து நீங்கள் உங்களோட ஷோ வந்து நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அப்படிங்களா? ஓகே ஆமாம். சர்ப்ரைஸாக இருக்கு. ஆமாம். ஸோ அது வந்து நீங்கள் பாடுறதுக்கு வந்து நீங்கள் நல்லா பயங்கரமாக ஜொலின்னு இருக்கு ஜொலிக்கணும்ல அந்த மேடையில். அதனால உங்களுக்கு வந்து இன்னைக்கு செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம், நான் இதுக்கு முன்னாடி இந்த உடைய நான் உடுத்துனதே இல்லை. அப்படியா? குர்தாலாம் போட்டதே இல்லையா? இப்போதான் அதோட பேரை கேட்குறேன். ஓகே. இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுனால அந்த இதை நான் ரொம்ப என்ன சொல்கிறது சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். எனக்கும் ரொம்ப உங்கள் சந்தோஷம். சாய்ஸ் தான் கலர். அப்படியா? செலக்ட். ஒரு விஷயம் என்னன்னா எப்போதுமே ஒரு ப்ரெசன்டேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய துறையில். அது மட்டும் இல்லாமல் அதுவும் இங்கே சிங்கப்பூரில் வந்து நமக்கு அந்த காலத்துலேருந்தே நம்ம தொலைக்காட்சிங்கிறது முன்னிலிருந்தே இங்கே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். எம்ஜிஆர்லாம் வந்திருக்காரு வந்து பார்க்கறதுக்கு இங்கே எப்படி படைக்கிறாங்க உண்மையிலே. அதனால இந்த தொலைக்காட்சியில் வந்து வெரைட்டிங்கிறது வந்து முதல்ல ஆரம்பிச்சதுல வந்து நாம தான் முன்னோடிகள்னு சொல்லலாம். ஸோ இங்கே எப்போதுமே அந்த ஆடைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் எப்போதுமே கொடுப்பாங்க. இப்போ ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்களே, அது நம்ம கலைஞர்களுக்கு வந்து அது இன்னும் முக்கியம். நம்ம மேடை ஏறுறோம்னா நம்மள அப்படியே எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அப்படியே ஒரு 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 ஈர்ப்பு இருக்கணும். அதனால நீங்கள் எப்போ மேடை ஏறினாலும் உங்கள்கிட்ட பெஸ்ட்டாக என்ன இருக்கும், எது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வார்ட்ரோப்ல, அது நீங்கள் வந்து எப்போதுமே எடுத்து போடுங்க. இன்னைக்கு வந்து இது கிடச்சிருக்கு நமக்கு. அதனால இது வந்து நீங்கள் போட்டுட்டு ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நீங்கள் படைக்க போறீங்க. அது வந்து நான் வந்து ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. ஓகே, ராக் கலக்குவோம். கலக்கும் கண்டிப்பா. ஜெகதீஸ்வரன் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். என் பேர் சவுந்தரராஜன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெரி குட். நீங்கள் தானே பாட வந்திருக்கீங்க? வெரி குட் வெரி குட். முன்ன பாடிருக்கீங்களா? பாடியிருக்கு சார். மேடையிலா? ஓரளவு பாடியிருக்கு சார். ஓரளவுக்கு பாடியிருக்கு சார். யார் பாடலாம் உங்களுக்கு பிடிக்கும்? எஸ்பிபி, கேஜிஎஸ் சார். சார் பிடிக்கும். வெரி குட் வெரி குட். இப்போ என்ன பாட வந்திருக்கீங்க? இப்போ சங்கீத மிகம் பாட்டு சார். ஆமாம் சார். நல்லா பாடுவீங்களா? பாடுவேன் சார். ஆல்ரைட். வாழ்த்துக்கள். ஒத்திக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ சார். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. அந்த மைக்கை மறுபடியும் நான் தொடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே இருக்கா? ஓகே சார். அப்பா அம்மா என் ஒய்ஃபு குழந்தைங்க அவங்களுக்கு ஈக்குவலாக நான் மதிக்கிற ஒன்று என்னோடய மைக். அந்த இதுதான் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சொல்கிற வார்த்தையே இல்லை. அதை தொட்டுட்டு நான் வந்து மறுபடியும் வேலை பார்த்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அது கிடைக்கையில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. மறக்கவே மாட்டேன் அந்த தருணத்தை. அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆரம்பிக்கலாம்ல? ஓகே அண்ட் கோ. நாங்கள் லைக் மியூசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு சாங் போடுவோம். அந்த பாட்டு ஃபஸ்ட்டு அந்த சாங் இறக்கையில் எல்லாரோட கவனமும் எங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கேயும் கிடச்சிச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு. சங்கீத மேகம். இந்த பாட்டில் ஒரே இருக்குல்ல, இந்த பாட்டு வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத. இந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே. அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கையில் இந்த மியூசிக் இன்னும் கூடவே வரணும்னு ஆசைப்பட்றேன். நான் இழந்தது மறுபடியும் கிடைச்ச சந்தோஷம் எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு. சிங்கப்பூரில் வந்து நான் மறுபடியும் இந்த மாதிரி பேண்டு மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கெலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சி பற்றில. அது எனக்கு கடவுளோட பாக்கியமாக நினைக்கிறேன். நான் மறுபடியும் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. மறுபடியும் அந்த மைக்கை தொடுனா நினைக்கவே இல்லை. மறுபடியும் கிடச்சிச்சு எனக்கு. வெரி குட் வெரி குட். இப்போ வந்து நம்ம எஸ்பிபி ஷோவில் வந்து பாட்டு பாட வந்திருக்கோம். புக்கி மேராவில் நடக்குது. அந்த ஷோவில் வந்து பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பாட வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே நான் கண்ட கனவு இன்னைக்கு பழிச்சிருக்கு. ரொம்ப நாளாக ஏங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பிளேஸு, மைக்கு, இந்த சவுண்டிங் குவாலிட்டி, பப்ளிக் எல்லாத்தையும் பார்க்கணும், அவங்களுக்கு முன்னாடி பாடணும், பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. அது இன்றைக்கி நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பயம்லாம் ஒன்றும் இல்லை. நர்வஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதையும் நான் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்மையாக இருந்துச்சு. இந்த மைக்கு வேற லெவலு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கூலிங்காக அந்த சவுண்ட் எஃபெக்டோட அந்த பாடின சந்தோஷம் வேற லெவலு. மறக்கவே முடியாது. நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ கிளிப் எடுத்து வீட்டுக்கு அனுப்பி அவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. மியூசிக் என் கூடவே வரணும்னு ஆசைப்பட்றேன். அது கடவுள் கையில் தான் இருக்குது. நான் அதுக்கான எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோடய வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன்.
நான் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட தான் நான் போயிட்டுருக்கேன். பார்வையாளர்களோட கைத்தட்டு வந்து எனக்கு வந்து இந்த மியூசிக்கில் இப்போ மறுபடியும் என்கிட்ட திருப்பி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் இழந்ததை திருப்பி என்கிட்ட கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்கவே முடியாத நாளாக இருந்துச்சு. ஸோ ஜெகதீஷ், இதுதான் பார்த்திபன். வணக்கம் ஜெகதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நிறைய பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்ல நண்பர் அண்ட் ஆல்சோ நல்ல கவிஞர் அண்ட் பாடலாசிரியர். எங்களுடைய பயணம் வந்து ரொம்ப வருஷம் பயணம் ஆக்சுவலி. அண்ட் நிறையா பரிமாணங்கள் எடுத்திருக்குது. நாங்கள் எழுதின பாடல்கள் வந்து வேறு வேறு ஜான்ரில் நாங்கள் எழுதியிருக்கோம். தமிழ் மொழி மாதத்துக்கு நிறைய பாட்டு எனக்காக எழுதியிருக்காரு. தீபாவளிக்கும் எழுதியிருக்காரு. மகிழ்ச்சி. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம கூட எழுதியிருக்காரு. அப்புறம் இப்போ நான் பணிபுரிகிற ஒரு படத்தில் வந்து அவர் ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்காரு. அதனால யூ ஆர் இன் வெரி சேஃப் ஹேண்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு பர்சன் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் வந்து இன்னைக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாரு. உங்க பாடலையும் நம்ம பார்த்து அதை வந்து எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம், இன்னும் சில விஷயங்கள் நம்ம சேர்க்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார் அவருடைய ஃபீட்பேக். ஒரு ஃபீலிங்கான ஒரு ராகம்னு சொல்லுவாங்க, கௌரி மனோகரி ராகம். அந்த ராகத்தில் வந்து அந்த பாட்டில் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் அவங்க சொல்ல கேட்டு தான் நான் முடிவெடுத்தேன். இந்த ராகத்தில் பண்ணோம் அப்படின்ட்டு முடிவு. அந்த ராகத்தில் உள்ள பாடல் எல்லாத்தையும் கேட்டேன். கீர்த்தனைகள் கொஞ்சம் கேட்டேன். எல்லாத்தையும் கேட்டு இதுல எல்லாம் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு லைனை பிடிச்சி இந்த தாயை உயிர் தந்தாயே அப்படிங்கிற பாட்டு நான் பாடினேன். பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தோணுனதை ஃபஸ்ட்டு எழுதுவோம். அப்புறம் கரெக்ஷன்ஸ் வரையில் நிறைய பேர்ட்டு கேட்போம் அப்படின்ட்டு கேட்டேன். எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு நிறைய வார்த்தைகள் போடவே இடந்தில்லை. சரி, அந்த இடம் நம்ம பாட்டு தானே அப்படின்ட்டு நானே தாயினே போட்டுக்கிட்டேன். ஒன்றுமே அதுதான். அதில் நான் நிறையா சேர்த்துருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு நிறைய எழுதியிருக்கலாம். எனக்கு தெரியல. அதனால் சரி, நம்ம பாட்டு தானே, நம்ம உருவாக்க போகிற பாட்டு தானே அப்படின்ட்டு நானே தாயே. நாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது, இல்லை பெரிய ஆள் கிடையாது. நாமளும் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் நம்மளை மாதிரியே இன்னும் ஒரு கலைஞர், கலைஞர், அவருக்கு வந்து நிறைய திறமை இருக்குது. அண்ட் அதை அவர் வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து உட்காந்துருக்கு. அவரோட கலந்துரையாடும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் நானும் கற்றுக்கிட்டேன் சில விஷயங்கள். இப்போ அவர் எழுதும் போது இப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்குது, இன்னொரு பார்வையில் ஒரு படைப்பை பார்க்குறது இருக்கு இல்லையா, அது சில விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு 3 பாட்டு பண்ணி வச்சுருக்கேன். 2 பாட்டு விட்டேன், இன்னொரு பாட்டு விடலை. அந்த பாட்டை வந்து வெளியிடணும், பிரம்மாண்டமாக வெளியிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது எப்படி அமையுங்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது. நான் பிளாக்கு அடி நீ ஒயிட்டு. ஓகே, சூப்பர், வெரி குட், தேங்க்யூ. ஆக்சுவலாக இது உங்களுடைய அந்த ஓவரால் ஃபீல் வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ இது வந்து முன்னாடி இருந்தது, இப்போ எழுதுனதுன்னு சொன்னீங்க இல்லையா? இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஜ் கூடிய மெச்சூரிட்டி அண்ட் இதுன்னு ஜாஸ்தி தெரியுது. இதில் எனக்கு வந்து சில இது எப்படி மாற்றின பெட்டராக இருக்கும். இப்போ மேக்கப் ரொம்ப ஏற்றுற உன் முகத்துக்கு போகணும், நம்ம கிண்டல் பண்ணி பாடுறது வந்து இட்ஸ் நார்மல் வச்சுக்கோங்களேன். பட் இப்போ பொது வெளியில் ஒரு பாடலை வரும்போது இதை தவிர்க்கிறது பெட்டர். மேக்கப் ரொம்ப ஏற்றுற, இப்போ அந்த மேக்கப் மாதிரி நான் உன் கூட இருக்கணும்னு சொல்கிற மாதிரியான ஒரு வரி இங்கே வந்ததுன்னா பெட்டராக இருக்கும். அம்மா பாடு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் லைனே தாயே உயிர் தந்தாயே, நீங்கள் நான் பாட்டெல்லாம் பாடு கற்றுக்கிட்டது இல்லை, அது கரெக்டாக வந்தது. தாயே உயிர் தந்தாயே, அழகான சொல்லாடல், அது கரெக்டாக ரைமிங்காக வந்து அந்த பாட்டு இந்த பாட்டு பயங்கர எக்ஸ்ட்ரீம் இதாக இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு வந்து செம்ம ஃபன்னாக இருக்கு, கியூட்டாக இருக்கு. அதனால இது வந்து நம்ம இந்த செக்ஷன் மட்டும் டெவலப் பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கே கொஞ்சம் கியூரியஸாக இருக்குது. அதனால இதை நம்ம பார்த்திட்டு கொடுத்து ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ண சொல்லுவோமா? இங்கே பார்த்தி, இதுக்கு நீங்க ஒரு ஆல்டர்னேட் எழுதி தரீங்களா? அதை கொண்டு அவர் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்குவாரு. மேக்கப் ரொம்ப ஏத்துற என் மனசுக்கு வருத்தமடி, காதோரம் வந்து கத்துற கண்ணால என்ன கொத்துற. ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றும் போதே அது வந்து இன்னும் அழகாயிடும், இன்னும் நல்லா வந்துடும். நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குது பாட்டில் இந்த இடத்துல. இது வந்து பார்த்தி முதலே சொன்ன மாதிரி ஒரு சேஞ்ச் தெரியுது. இங்கே வந்து ஒரு பாடலாசிரியராக நீங்கள் வந்து உருவெடுக்கிறது இங்கே தெரியுது. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்களா இதை, இந்த மாற்றங்களை? நான் ஏற்றுக்கிறேன்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா வெரி கிரேட்ஃபுல் டு ஷாபிர். என்னுடைய முதல் பாடல் அவர் கொடுத்தது தான் பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வி பிகேம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பாட்டுலையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போ தம்பிக்கிட்ட நான் ஒரு மாறுதல் சொல்லும் போது அவருக்கு இது வேணாம் அப்படின்னு தோணுதில்லை. அது மாதிரி எனக்கும் தோணிருக்கு சில சமயம், இது நல்லா இருக்குது, இது எதுக்கு மாற்றுறாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அதை எப்படி மார்க்கெட்டில் ரிசீவ் பண்ணுறாங்க, மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, வெளியில் அந்த பாட்டுக்குரிய வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓகே, சும்மா நமக்கு தோன்றதை எழுத முடியாது, நீங்கள் மற்றவங்களுக்கு எழுதும் போது அதுக்குன்னு எப்படி நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு பாடலையும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணும் போதும் நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கிறேன். என்னோட மேனேஜர், என்னுடைய கிரியேட்டிவ் கொலாபரேட்டர், என்னோட ரீல்ஸ் எல்லாமே நாங்கள் சேர்ந்து தான் பண்ணுவோம். ஸோ புவன் நான் பார்த்தேன் உங்கள் சாங்ஸ் நல்லா பாடுறீங்க, நல்லா இருக்கு. ஓகே. அண்ட் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கு எல்லாருமே அந்த கமெண்ட்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாம் வந்து போடுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம். அதில் என்ன தெரியுதுன்னா உங்கள் கான்டென்ட் ஒர்க் ஆகுது அண்ட் அது வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம என்ன மேம்படுத்தலாம் தான் பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஹேஷ்டேக்லாம் போடுறீங்க, நான் பார்க்குறேன். நல்ல விஷயம் தான், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணிங்கன்னா என்ன, உங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அதிகரிக்கும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நீங்களே உங்கள் ஃபாலோவர்ஸை கேட்கலாம், அடுத்து நான் என்ன சாங் பாடலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் வந்த மாதிரி இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் பாடினீங்களா, அப்போ அவங்களுக்கும் ஒரு நம்ம பாட்டை அவர் பாடித்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும். நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஷேர் பண்றாங்க வாட்ஸ்அப்லயோ இல்லை டிக்டாக்லயோ ஷேர் பண்ணாலே அவங்களும் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாருதா என்னோட நண்பன் பாடியிருக்காங்க, நம்ம ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேர் பண்றதே ஒரு அல்காரிதம் உருவாக்கும். இன்னொரு விஷயம் வந்து இப்போ அன்னையர் தினம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பாட்டு எழுதிருக்கீங்களா, அந்த பாட்டை நீங்க அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த பாட்டு அம்மா பாட்டு அன்னையர் தினம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணீங்க? அன்னைக்கு பண்ணல, பட் நீங்க அன்னைக்கு பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இது. அதுக்கு ஒரு ஏன்னா நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு 20 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள சார்ந்தவங்க இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்து அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து அவர் சொன்ன மாதிரி அல்கோரிதம் வந்து அதை பிக்கப் பண்ணும். ஓ, இது ட்ரெண்ட் ஆகுது போல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். ஃபுல்லா வெளியாயிட்டு உள்ள வந்து ரூபாயத் கவிதை நடன மொழியில் இதோ இல்லைன்னா எனக்கு ஆப்பு சிரிப்பு வந்துருச்சு. நடந்துட்டே இருங்க. ஓகே. வெள்ளக்கட்டி கண்ணுக்காரி முத்து முத்து பல்லுக்காரி என்னுடைய தேவதையோ, இதுக்கும் வெள்ளக்கட்டி கண்ணுக்காரி முத்து முத்து பல்லுக்காரி என்னுடைய தேவதையோ ஒரு நடக்கும் போது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் கிடைக்குதுல்ல, அதை நம்ம ட்ரை பண்ணணும். என்னுடையன்னு சொல்லும் போது இப்படி பண்றது, உன்னுடையன்னு சொல்லும் இப்படி பண்ண, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா பாடும் போது நல்லா இருக்கும். தர்ஷனா மேடத்தை அன்னைக்கு மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கர்நாடக சங்கீதத்தை வந்து பாட்டில், அந்த டிவியில், அப்புறம் மொபைலில் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது நேரடியாக வந்து ஒரு சிங்கர் வந்து டீச்சர் வந்து பாடையில் நேராக பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது எனக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி கமா கமா பாதா பாதா நீசா. நீசா. இந்த ஒரு குறுகிய நேரத்துல அவருக்கு வந்து ஸ்ருதி கத்து கொடுத்தேன். இப்போ பெரும்பாலும் எல்லாரும் நம்ம ஸ்ருதினா வந்து உட்காந்து பாடுறது, அப்படியே இழுத்து பாடுறதுன்னு நினைப்போம். ஆனா ஒரு ஃபிலிம் சாங், அதாவது சினிமா பாடல்கள்னு பொறுத்தும் போது ஸ்ருதியை வந்து கொஞ்சம் வேறுபட்டு நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும். அதுதான் வந்து அவருக்கு கத்து கொடுத்தேன். இதனால அவரோட ஃபிலிம் பாடல்கள்ல ரொம்பவே அவர் பயனுடையலாம். அவரோட குரல் வந்து ரொம்ப ஒரு மென்மையான குரல். அதுல வந்து அவ்வளோ உயிர் இருக்கு. இசை மேல அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கு. அவர் இன்னும் நல்லா சிறப்பா செய்யணுங்கிறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு என்ன ஆசைன்னா இனிமே வார வாரம் அவருக்கு நான் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பி அவருக்கு சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் கொடுக்க போறேன். அதுதான் அடுத்து நாங்க செய்ய போறோம். இந்த ராக ஆரோகணம் அவரோகணம் பாடி காட்டினாங்கல்ல, அது வந்து
ரொம்ப என்னால் மறக்க முடியாத நாள் இன்னைக்கு. எனக்கு சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் ஒரு டீச்சர் எதுக்கே இருந்து பாடி நான் கேட்டது. உண்மையிலுமே அதை மறுபடியும் நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன். ரொம்ப உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் குயிக்காக ஒவ்வொரு நோட்டையும் அட்டன் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சஸ்டெயின் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதும், குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதும், கண்ணாடி முன்னாடி பேசுறதும், காதல் வசப்பட்ட அறிகுறியா? ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறாரு. அவருக்கு என்ன இன்னும் கொஞ்சம் மக்கள் சரி எல்லாருமே நம்ம ஆதரவு கொடுக்கணும். தட்டி நீங்க சிறப்பா செய்றீங்கன்னு சொன்னாலே போறோம். அவர் இன்னும் நல்ல பெரிய ரொம்ப பெரிய லெவல்ல வளர்ந்துருவாரு. 1 2 3 4. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய லவ் சாங் இருக்குல்ல, ஆமாங்கண்ணே. அந்த பாட்டை வந்து நம்ம வந்து ஒரு கிட்டார் வச்சு பில்ட் பண்ண போகிறோம். கிட்டாரிஸ்ட் வச்சு நீங்கள் வந்து பாட போகிறீங்க ஸ்டுடியோ. ஓகேண்ணா. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ரெடிண்ணே. சூப்பர். ட்ரை பண்ணுவோம். வணக்கம். மீட் ஜெகதீஸ்வரன். ஹலோ. அபுவன் வந்து உங்களுக்கு தெரியும், என்னோட கோ ப்ரொடியூசர். சுரேஷ் வந்து நிறைய தடவை எனக்கு வாசிச்சிருக்காரு, ஸ்டுடியோலையும் வாசிச்சிருக்காரு, ஸ்டேஜ்லயும் எனக்காக வாசிச்சிருக்காரு. நல்ல ரிதம் புரிஞ்ச ஒரு கிட்டாரிஸ்ட், ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம தமிழ் பாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்க ஒரு உங்க பாட்டை ஒரு தடவை அவங்க 2 பேருக்கும் பாடி காட்டுங்க. ஏன்னா அவங்க இன்னும் கேட்டதில்லை, நான் கேட்டிருக்கேன். அவங்க ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாம வந்து பாட்டை வந்து ஃப்ரம் ஸ்கிராச் நம்ம பில்ட் பண்ண போறோம் கொஞ்சம் கொஞ்சமா. நல்லா இருக்கு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிட்டார் வச்சு நம்ம ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிடுவோம் பாட்டு. ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை உள்ள அனுப்பி ஸ்டுடியோக்குள்ள போய் நீங்க வந்து ஃபுல்லா பாடுற மாதிரி இருக்கும். ஸ்டுடியோல பாடிருக்கீங்களா? ஒரு தடவை பாடிருக்கீங்களா? ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணீங்க? என்ன பாட்டு பண்ணீங்க? அதுதான் அம்மா பாட்டு. அம்மா பாட்டு பாடுனீங்களா? ஓகே ஓகே, நைஸ். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு சவுண்ட் செக் முதல்ல பண்ணிக்கலாம். ஓகேண்ணே. ஓகே, போட்டு பாடுங்க. ஓகே, பாடுங்க. நான் பிளாக்கு அடி நீ ஒயிட்டு. ஸ்டுடியோவில் பாடுற சிங்கர்ஸ் மாதிரியே தான் அவரும் பாடியிருக்காரு இன்னைக்கு வந்து பாடும்போது. அதாவது நான் நினச்சேன் ரொம்ப பயப்படுவாருன்னா, அப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, தைரியமாக வந்து பாடுறாரு. ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஃபோக் எலமெண்ட் அது வந்து எல்லாருக்குமே வராது. நல்லா பரிச்சயமான பாடகர்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள். பட் அது வந்து அவருக்கு இயல்பாக வருது. அதை பண்ணுங்கன்னு சொன்னால் உடனே பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு விஷயத்த வந்து முயற்சி பண்ணுறதுக்கு தயங்க மாட்டுறாரு. ரொம்ப ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அதாவது ஸ்டுடியோ அனுபவம் இல்லைன்னு சொல்றாரு, ஒரே ஒரு தடவை தான் பாடியிருக்கேன்னு சொல்றாரு. ஆனால் நல்ல அனுபவம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, நான் மைக் வந்து இப்படி நில்லுங்க அப்படி இல்லைங்க எதுவுமே சொல்ல, அவருக்கு தெரியுது எப்படி நிக்கணும்னு மைக் கிட்ட. இது எல்லாமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அடி நீ போயிட்டு. ஓகே, ஸோ நல்லா இருக்கு வாய்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஐ திங்க் நீங்க கொஞ்சம் டயர்டா இருக்கீங்க. ஆனா அது வந்து சாங் வந்து ஆக்சுவலி ஆட் பண்ணுது. ஒரு கரகரன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது நல்லா இருக்கு பாட்டுக்கு. அந்த ஃபோக் நம்ம பேசுவோம்ல, அந்த எலமெண்ட் இது வர மாதிரி இருக்குது, அந்த கரகர இருக்கிறதா. நல்லா இருக்குது ஆக்சுவலி கேட்கறதுக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து இதை ஃபோக் மாதிரி ட்ரீட் பண்ண போறோம்னா ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கணும் பாடும்போது. நம்ம வந்து இப்போ மெலடியா பாடுறோம்னா, நான் பிளாக்கு அடி நீ ஒயிட்டு அப்படி பாடுறோம், அது வந்து மெலடி. இப்போ நம்ம ஃபோக்கா பாடணும்னா, நான் பிளாக்கு அடி நீ ஒயிட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா அது வந்து இன்னும் ஃபோக்கா இருக்கும். சுத்தி போயிருக்கல இல்லன்னா. So after this
அடி நீ போயிட்டு that thing is to come. Okay. பேசிக்கலி அந்த பிகினிங் எல்லாமே ஸ்ருதி கலையுது. ஓகே. யூடியூப் அந்த விஷயம் நான் சொல்லு இங்க எல்லாமே கலையுது. எல்லாமே கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்குது. பிகினிங் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பல காலம் ஏங்கி வாடுறேண்டி பதில் ஒண்ணு கூறேண்டி மனச திறந்து நீ காட்டேண்டி. இப்ப ஸ்ருதி இப்ப கரெக்டா இருக்கு. பட் எனர்ஜி ரொம்ப லோ ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணும். சரி சரி சரி. அதாவது ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு, அவர் படைப்பு மேல. இது நல்லா இருக்குன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்துல இது எப்படி நான் மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியும் இருக்குது, ஒரு ஆர்வமும் இருக்குது. அதே நேரத்துல வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து பாட்டை மேம்படுத்துமோ அதெல்லாம் உள்வாங்கிக்கிறாரு. உள்வாங்கி அதை வந்து பாட்டுல வந்து செலுத்துறாரு. ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம எப்போதுமே நிறைய விஷயங்கள் போட்டு அதை திணிச்சு அதை ரொம்ப இரைச்சல் வர மாதிரி சனத்துல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த பாட்டு வந்து இப்ப இன்னும் நம்ம எதுவுமே இன்னும் பண்ணல. சும்மா அந்த கிட்டார் வச்சு அவரை பாட வச்சிருக்கோம். சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஆனா அது கேட்கும் போது அதுல ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுல. அதுவும் ஒரு ரிமைண்டர் எனக்கு கேட்கும் பொழுது நிறைய விஷயம் தேவையில்லை ஒரு பாட்டுக்கு. எளிமையா இருந்தா கூட அந்த பாட்டு வந்து மக்களை போய் சேர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பல காலம் ஏங்கி வாடுறேண்டி நல்லா இருந்துச்சா? ஏன் நல்லா வந்துச்சு. ஸ்ருதியில தான் இருந்துச்சு. நான் பிளாக்கு அடி நீ ஒயிட்டு நான் பிளாக்கு அடி நீ ஒயிட்டு. படத்துக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் எடுப்போம்னா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு 3 மணி நேரம் எடுப்போம்னா நம்ம வந்து இன்னைக்கு மேபி ஒரு 1 மணி நேரம் செலவிட்டுருக்கோம். ஏன்னா அவருக்கும் இது ஒரு புது அனுபவம். நம்ம வந்து அவரை எடுத்தோன்னே பயங்கரமாக போட்டு புளிஞ்சு அந்த மாதிரி வேணாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அவரோட பாட்டு. இப்போ இது என்னோட பாட்டுன்னா அது வேற விஷயம். நான் வந்து குறிப்பிட்ட நுணுக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். இது அவரோட பாட்டாக இருக்கிறதால அவருக்கே தெரியும் இந்த பாட்டுக்கு என்ன தேவைன்னு. அதை நான் தான் சொல்லி அவருக்கு தெரிய வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுவும் அவருக்கு நல்லா கை கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு அவருடைய ரெக்கார்டிங் செஷன்ல இருக்கும்போது. ஆனால் இது வந்து இன்னொருத்தர் ஒரு கம்போசரோட பாட்டை அவர் பாடினார்னா எப்படி அதை கையாளுவார்? அது வந்து ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு மேபி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பதில் சொல்ல முயற்சி எடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும். ஒரு நுணுக்கம் நிறைந்த ஒரு ரெக்கார்டிங் செஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புறேன். 90 kids நான் தாண்டி 2K பொண்ணு நீ தாண்டி சேர்ந்தா செம்ம ட்ரெண்டு வேணாண்டி நமக்கு கேப்பு இல்லைன்னா எனக்கு ஆப்பு நான் பிளாக்கு அடி நீ போயிட்டு. நல்லா பாடியிருக்கீங்க. ஐ மீன் இருந்த லிமிட்டேஷனுக்கு இந்த டைமுக்கு ஃபுல் டே ஷூட் பண்ணிட்டு பாடுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க. சூப்பர். சரிங்க. வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம். நல்லா சரிங்க. நல்லது. சூப்பர். இன்னைக்கு வந்து துவாஸ் அவனியூ 13ல் இருக்கிறோம். இன்னைக்கு ஆர்சி சென்டரில் தீபாவளியோட ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு கொண்டாட வந்திருக்கோம். எனக்கு 2 பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பாடி என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். உங்கள் அனைவருக்காக பாடல் பாடுகிறார் ஜெகதீஷன். ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி. என்ன நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். துவாஸில் தஞ்சை சதவீதத்துக்கே பாடிக்கிட்டே இருப்பேன். உங்களோட அன்பு தான் இன்னைக்கு வசந்த டிவி மூலமாக இந்த ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு. ஐ லவ் யூ டூ. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நர்வஸாக இருந்துச்சு. நம்மளோட ஆடியன்ஸ் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. அவங்களாம் நல்லா கிளாப் பண்ணி எனக்கு எனர்ஜியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட பாட்டு மேலே முழு கவனத்தையும் வச்சு அந்த சபீரன் சொல்லிக் கொடுத்த சில டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு இந்த பாட்டை வந்து நான் சிறப்பாக பாடிட்டேன். பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதும் கூலங்கி சிரிக்கிறதும். சகா படத்துலேருந்து சபீரன் காட்டி அவரோட பாட்டை நான் இன்னைக்கு பாடினேன். ஸ்டேஜில் யாயும் பாட்டை பாடினேன். ரொம்ப அழகான பாடலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டை லவ்வாக நான் பாடிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் சபீர் அண்ணனோட வழிகாட்டுதல் நிறைய எனக்கு வந்து கிடைச்சது. அவரோட இந்த சிங்கிங் டெக்னிக்கல்ஸு அப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மாதிரி
தர்ஷனான்னு சொல்லி அவங்களும் எனக்கு நிறைய டீச் பண்ணாங்க. அவங்களோட இதையும் நான் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் புதுசாக. என்னோட லைஃப் வந்து போன 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது, என்னோட ஃபேன் பேஜ் ஏறினது, நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்தது, என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, அப்புறம் வந்து என்னோட பாட்டு பாடையில் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தையுமே என்னோட லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து என்னை விட்டுருக்காங்க. அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னை ஆதரிக்கிற, எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோட ஆடியன்ஸ், என்னோட நலம் விரும்பிகள், இந்த டிக்டாக் நண்பர்கள், ஃபேமிலிஸ், மலேசியா, சிங்கப்பூர், சவுதி, கத்தார், நிறைய நாட்டிலேருந்து எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை எப்போவுமே நான் தெரிவிச்சுக்குவேன்.